உண்மையிலேயே பாஸ்போர்ட் யாருமே எந்த ஆபரேட்டர்ஸுக்கும் பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அவர்கள் அத்தனை பேரும் திணைக்களத்தில் அவர்களை பதிவு செய்ததன் பிறகு அவர்களுக்கு திணைக்களத்தால் நீங்கள் இந்த வருடம் ஹஜ் செய்வதற்கு தகைமை பெற்றுள்ளீர்கள் என்ற செய்தி அவர்களுக்கு போய் சேரும். அதற்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு விண்ணப்பித்திருக்கின்ற முகவர் நிலையங்களை ஒரு இன்டர்வியூ, அதாவது நேர்முக பரீட்சை மூலம் அவர்களை தெரிவு செய்ததன் பிறகு அந்த தெரிவு செய்யப்பட்ட முகவர்களை நாங்கள் பத்திரிகை மூலம் விளம்பரம் செய்து, அதே போல ஏனைய சோசியல் மீடியாக்கள் மூலமாக விளம்பரம் செய்து இந்த முகவர் நிலையங்களோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அதனை செய்யுங்கள் என்று தான் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், இதில் அந்த இடைத்தரகர்களோட செல்வாக்கு கூடுதலாக காணப்படுகின்றது. சில நேரங்களில் சில ஊர்களை பொறுத்தவரையில் அங்கு இருக்கின்ற இடைத்தரகர்கள் காசுகளையும் பாஸ்போர்ட்டையும் சேர்த்து கொழும்பில் இருக்கின்ற முகவர் நிலையங்களுக்கு வந்து எங்களுக்கு இவ்வளவு காசு தந்தால் நாங்கள் இத்தனை பாஸ்போர்ட் தருவோம் என்று சொல்வார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் இந்த செயல்முறை மூலமாக தடுப்பதற்கான ஏற்பாடுகளை தான் செய்திருக்கிறோம். டெட்லைன் இல்லை, அவர்கள் தொடர்ந்து பதிவு செய்யலாம். இதுவரையில் 2500 ஹாஜிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த நாங்கள் ஹாஜிகளை பதிவு செய்கிறது ஓப்பனாக இருக்கும். அவர்கள் 3500, எங்களுக்கு கோட்டா கடந்த வருடம் 3500 கிடைத்தது. சில வருடங்களில் 2800 தான் கிடைக்கப்பட்டது. சில வருடங்களில் 7500 கிடைத்த வருடங்கள் இருக்கின்றது கடந்த காலங்களில். இப்போ நாங்கள் எத்தனை பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்களோ, எங்களுக்கு எத்தனை கோட்டா வருகின்றதோ அந்த அந்த பதிவு செய்த ஓர்டரில் தான் நாங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவோம். யாராவது ஒருவர் அதில் போக முடியாது என்று சொல்லி இருந்தால் அவரோட இது ட்ராப் ஆகும். அதுக்கு அடுத்த லிஸ்டில் இருக்கிறவர் அந்த இடத்தை நிரப்புவார். இந்த கடந்த வருடம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஜோனை எடுப்பதற்கான ஒரு காலக்கெடு தந்திருந்தார்கள். அந்த காலக்கெடுவில் எங்களுக்கு இந்த வேலையை செய்வதற்கான முடியாமல் போய்விட்டது. என்றாலும் கூட பொதுவாக இந்த ஹஜ்ஜுடைய ஒப்பந்தத்தை செய்வதற்காக வேண்டி கௌரவ அமைச்சர், ஹஜ் கமிட்டியின் தலைவர், திணைக்கள பணிப்பாளர் உட்பட ஒரு 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 டெலிகேஷன் உண்டு, தூதுக்குழு ஒன்று சவுதிக்கு செல்லும். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு அவர்கள் சவுதியில் இருக்கின்ற எங்களோட தூதுவர், அதே போல ஜித்தால் இருக்கின்ற கவுன்சில் ஜெனரல், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கு ஒரு அந்த அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அந்த நிறுவனங்களோடு பேசி ஒரு சிறந்த ஒரு இடத்தை தெரிவு செய்வதற்காகத்தான் இப்போது நாங்கள் ஆலோசனை செய்து கொண்டு வருகின்றோம். எனவே அந்த அடிப்படையில் அந்த டெலிகேஷனின் போது கௌரவ அமைச்சர் அவர்களும் இருப்பார்கள், எங்களோட ஹஜ் கமிட்டி தலைவர் இருப்பார்கள், சவுதியில் இருக்கின்ற தூதுவர் இருப்பார், டிபார்ட்மெண்ட் பணிப்பாளரும் இருப்பார். எனவே அந்த அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு இடத்தை தெரிவு செய்வதற்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். என்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு முக்கியம் இலங்கையிலிருந்து செல்கின்ற 3500 ஹாஜிகளும் அவர்களின் இந்த ஹஜ்ஜி கடமையை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கில் தான் இந்த ஹஜ் கமிட்டி செயல்பட்டு வருகின்றது. நவம்பர் மாசத்துக்கு தான் அவர்கள் தந்திருக்கிறார்கள்.